விழுப்புரத்தில் பாஜக நிர்வாகிகளுக்கு இடையே மது போதையில் ஏற்பட்ட மோதலில் ஒருவர் வீட்டுக்குள் மற்றொருவர் கல் கட்டைகளை வீசி தாக்கிய காட்சிகள் சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜோதி நரசிம்மன் வழங்க கேட்கலாம். ஜோதி நரசிம்மன், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. விழுப்புரம் பாஜக மாவட்ட இளைஞரணி துணை பொதுச் செயலாளரான பிரசாந்த் என்கிற பிரசன்னா நேற்று தனது சகாக்களுடன் குடிபோதையில் சென்று ஐயனார் என்பது வீட்டை கற்களை கொண்டு தாக்கியதாகவும் ஜன்னல் கண்ணாடிகளை கல்களை கொண்டு உடைத்ததாகவும் நேற்று ஒரு சிசிடிவி காட்சி வெளியானது. அது மட்டுமல்லாமல் கேகே ரோட்டில் அமைந்திருக்க இட்லி கடையில் தகராறு செய்ததும் மற்றும் அந்த கேகே ரோட்டில் அமைக்கப்பட்டுள்ள கடைகள் முழுவதும் அடித்து நொறுக்கப்பட்டு கத்திகளை கொண்டும் இரும்பு கம்பிகளை கொண்டும் சேதப்படுத்தியதாக அவர்கள் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கான சிசிடிவி காட்சிகளை காவல்துறையினர் கைப்பற்றியிருக்கின்றனர். இந்த நிலையில் அந்த வழியாக சென்ற வழிப்போக்கன் காத்தராயன் உட்பட 3 பேர்களை கடுமையாக தாக்கி அவர்கள் முன்னிமாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இரவு நேரங்களில் கத்தி மற்றும் இரும்பு தடிகளுடன் அந்த பகுதியில் வலம் வந்த பாஜக மாவட்ட இளைஞரணி துணை பொதுச்செயலாளரை கைது செய்ய வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இதுவரை இந்த வழக்கில் 6 பேர் வழக்கு பதிவு செய்யப்பட்டு 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. விழுப்புரம் நகரம் மற்றும் தாலுகா காவல் நிலையங்களை வழக்கு பதிவு செய்து தீவிரமாக 2 பேரை தேடி வருகின்றனர் போலீசார்.